ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அப்பாவோட குலதெய்வ கோயிலான ஐயனார் சாமி கோயிலில் தான் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த கோயிலில் வந்து ஐயனார் சாமி கோயில் கும்பாபிஷேகம் எப்போவோ முடிஞ்சிருச்சு. அதை வந்து இப்போ குதிரை கட்டியிருந்தாங்க சாமிக்காக. அந்த குதிரையோட கண் திறப்பு விழா ஒரு சின்ன கும்பாபிஷேகம் மாதிரி தான் நடந்தது. அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சுற்றி வர கும்பிட்டு தான் உள்ளே போகணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் சப்த கன்னிமார்களை கும்பிட்டுட்டு அடுத்தது உள்ள நாட்டாய நாச்சிமுத்து சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம். அதில் பாப்பானா எங்கள் அப்பாவை தான் தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அவள் கீழேயே இறங்க மாட்டேன்ட்டா. எங்கள் அப்பா கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டா. அப்புறம் அப்படியே எல்லாம் சுற்றி வர கும்பிட்டுட்டு இதுதான் அந்த ஐயனார் சாமிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் அப்படியே வெளியே வந்துட்டு வெளியே இருக்கிற சாமியிலலாம் முனிப்பு சாமி அந்த மாதிரி ஒரு 2 சிலை பெரிய சிலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு காட்டல வீடியோவில். கீழே விட சொல்லி ஒரே அடம். கீழே விட்டோன்னே அந்த தீபாரத்தனைக்கு போய் கையில் தொட்டணும்னு சொல்லி சாயந்தரி ஒரே இடம். அப்புறம் அங்கேருந்து எல்லாம் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கேயே அன்னதானமும் போட்டாங்க. அதையும் சாப்பிட்டு வந்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குதிரை. கும்பாபிஷேகம் பண்ணின குதிரை இது தான். நீங்களும் பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய்.